கை கால இழுக்குதுமா. கை கண்ணடா உடம்புல நெருப்பா கொதிக்குது. பாபு குழந்தை நெருப்பா கொதிக்குது. கை காலெல்லாம் இருக்குது. அது பாருங்களேன். அப்பா கையெல்லாம் வலிக்குதுப்பா. இது ஒரே நிமிஷம் டாக்டர் கொண்டு வந்து டாக்டர் சீக்கிரமா பாருங்க. கையெல்லாம் இருக்குது. உடம்புல ஒரே நெருப்பா கொதிக்குது. பையனுக்கு பிரெயின் ஃபீவர், மூளைக்காய்ச்சல் ஏற்பட்டு எவ்வளவு சீக்கிரம் இந்த இன்ஜெக்ஷன் மருந்து வாங்கிட்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. மணி 12 எந்த மருந்து கடி தொந்தரவு பட்டாங்க. எந்த மிஸ்டர் சம்பத், நாகராஜ் உன் ஃப்ரெண்டு தானே? நாகராஜ் மெடிக்கல் ஸ்டோர்ல இந்த மருந்து இருக்கு. சீக்கிரம் அவரை அழைச்சிட்டு போய் இந்த மருந்து வாங்கிட்டு வாங்க. சீக்கிரமாக சம்பத், நான் வீட்டுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தேன். போயிட்டு நாகாஜ், சீக்கிரம் மருந்து கடை சாவிட்டுப்பா. பாபு காய்ச்சல் அதிகமா இருக்கு. கெராமிசம் இன்ஜெக்ஷன் நம்ம கடையில் இருக்குல்ல, அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கணும்னா ரொம்ப சீரியஸா இருக்கணுமே. ஆமாடா, ரொம்ப சீரியஸா இருக்கு. அதனால தான் இந்த நேரத்தை ஒரு தட்டினேன். சம்பத், நாம நண்பர்களா சந்திக்கிறது இதுதான் கடைசி தடவைன்னு சொன்னியே. இப்ப ஆண்டவன் வேற விதமா நினைச்சிட்டான் பாத்தியா? ஏண்டா, எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு இல்ல. இத பத்தி பேச இதை விட வேற சந்தர்ப்பம் ஏது? பாபு என் குழந்தை, எனக்கு தான் உரிமையாகணும். வேற யாருக்கும் உரிமையாகிறது எனக்கு பிடிக்கல. அவன் எங்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லு. இந்த நிமிஷமே மறந்தெடுத்து உங்ககிட்ட கொடுக்குறேன். ஏய், நீ ஒரு மனுஷனாடா நாகராஜ். என் குழந்தைய எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியும். சீ, போடா. ராஜப்பா, என்ன சம்பத் சார்? திருநெல்வேலி போயிட்டு ஒரு மருந்து வாங்கணும். சீக்கிரம் போய்படு. நாகராஜ் கடையில் இல்லாத மருந்தா சார்? ஐயோ, அந்த மருந்து அங்க இல்லப்பா. சீக்கிரம் போய்படு. இதான் பரப்படு. சீக்கிரம் சீக்கிரம் போய்படு. மனோகரே, மனிதர்கள் சாவி எங்க இருக்கு? மனோகரே, எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு தெரியாம அந்த மருந்து ஏன் எடுத்துக்கிட்டு வர்றேன்? பாபுவை காப்பாற்ற. மனோ, பாபுவை காப்பாத்தணுங்கிறது மட்டும் இல்ல, அவன் எனக்கு சொந்தமாகணும். இந்த மருந்து தான் அதுக்கு வேலை. கொண்டா, நீ வீட்டுக்கு போ, நான் வரேன். கொடுங்க. இந்த நேரத்தில் கடை திறந்து மருந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நான் வரேன். யார் சில்லறை வாங்கிக்காம போறீங்களா? என்னப்பா ராம்சேல வண்டி ஓடிட்டு வர்ற?
இன்னொரு காரணமே போனா பயப்படாத சொன்னாங்க. இப்ப நான் கொடுத்துருக்கிற மருந்து இன்னும் 2 மணி நேரம் தாங்கும். அதுக்குள்ள சம்பத் வந்துட்டா போதும். டாக்டர் 2 மணி நேரத்துக்கு சம்பத் வரமாட்டான். மருந்து வாங்குறதுக்காக அவன் அலைஞ்சிட்டு இருக்கான். இந்த நேரத்துக்கு கடை திறந்துருக்குமா காலையில் 8 மணிக்கோ 9 மணிக்கோ வந்து சேருவான். அதுக்காக யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. இதோ நானே மருந்து கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூ நாகராஜ். அந்த மருந்து கொடுங்க. அதுக்கு முன்னால பூனாவிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பாபுவை குறைக்க வைக்கணும், அவர் மிகவும் வாழணுங்கிறவரை உன்னை விட எனக்கு ஆசையும் பாசம் இருக்கு. அவர் நல்லா வாழணும்னு நீங்க ஆசைப்பட்டா அவர் எங்கிட்ட ஒப்படைக்கிறேன். இப்ப நீ வாக்கு கொடுத்தா இந்த நிமிஷமே மறந்து கொடுக்கும். தாமதிக்கிற ஒவ்வொரு வினாடியும் பாபுவோட உயிருக்கு ஆபத்து. இது ரொம்ப உங்க சொந்த அப்பா வச்சு முதல்ல மறந்து கொடு. நாகராஜ் குடு, மறந்து கொடு. என் பாபு பொழிச்சா போதும். அவன் எங்கிருந்தாலும் உயிரோடு தீர்காயத்தை இருந்தா அதுவே எனக்கு போதும். குடு, மறந்து கொடு நாகராஜ். பட்டு மடாம பேசாத. பாபு எங்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லு. இப்பவே மருந்த டாக்டர் கிட்ட கொடுக்குறேன். நாகராஜ், பாபுவை எவன் கிட்ட ஒப்படைச்சாலும் ஒப்படைப்பா, உன்கிட்ட ஒப்படைக்க மாட்டான். டாக்டர் முதல்ல இன்ஜெக்ஷன் போடுங்க. ஓகே மிஸ்டர் சம்பத், பாபு இனிமே நல்லா தூங்குவான். காலையில டெம்பரேச்சர் குறைஞ்சிடும். இன்னும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா 2-3 நாள்ல பாபு எழுந்து விளையாட ஆரம்பிச்சிருவான். காலையில வந்து பாக்குறேன். வர்றேன் சம்பத். ராஜ், பாம்புக்கு பல்ல மட்டும் பிடிக்கினா போதும், விஷம் போயிடும். ஆனா உனக்கு அன்னைக்கு கயிற்றுல தூக்கு மாட்டி தொங்க போனையே, அப்படியே தொங்கட்டோட விட்டுருக்கணும். நிம்மதியா போயிருப்பேன். இப்ப பொழைச்சி என்னத்தடா கண்ட? உன்னுடைய அயோக்கிய திறந்துக்கெல்லாம் கூட இருந்தனே, அந்த பாவத்தை காணாகாம அன்னைக்கே போயிருப்பேன். அந்த பாவத்துக்கு எல்லாம் பரிகாரம் பண்ணிட்டேன். இப்ப என் பாவம் எனக்கு வேணும். குழந்தை இல்லாத பெருமையும் இனிமே அது கிடைக்காதுங்கிற ஏமாற்றும் என சுட்டரிக்குது. பிச்சைக்காரமாக உங்ககிட்ட கெஞ்சு கேட்கிறேன். என் சொத்து சுகம் எதுவுமே இருக்க வேண்டாம். எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கு. என் பாபு என் குழந்தை கிட்ட கொடுத்துக்கிறார். குழந்தை உயிர் போற நிலைமையில அதோட உயிருக்கு பேரும் பேசிய நீயா ஒரு தகப்பன்? ஒரு கதை தெரியுமா நாகராஜ்? சாலமன் ஒரு ராஜா இருந்தா. அவனுடைய நீதி சபையில 2 பெண்கள் ஒரு குழந்தையோட வந்து இது ஏன் குழந்தைன்னு வாதாடினாங்க. ஒரு குழந்தைக்கு 2 தாயான்னு யோசிச்ச சாலமன் குழந்தைய 2ஆ வெட்டி ஆளுக்கு பாதி எடுத்துக்கங்கன்னு சொன்னார். பெறாதவ உடனே சரி சமைச்சிட்டா. அத பெத்தவ வேண்டாங்க, என் குழந்தை எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், அதை வெட்டாதீங்க, அவகிட்டயே கொடுத்துக்கங்கன்னு சொன்னார். உண்மையான தாய் அவதான் தெரிஞ்சுக்கிட்ட சாலமன் குழந்தை அவகிட்டே ஒப்படைச்சாரு. பெறாதவளுக்கு தண்டனை கொடுத்தாரு. நாகராஜ், குழந்தை என்கிட்ட வரணும், இல்லைன்னா அது செத்தாலும் பரவாயில்லைன்னு நினைச்ச உனக்கும் குழந்தைய 2 துண்டாக்கி ஒன்னே என்கிட்ட கொடுத்துடுங்கன்னு சொன்னது அரக்கிக்கும் என்ன வித்தியாசம்? நாகராஜ், ஆரம்பத்திலிருந்தே நடந்தது எல்லாம் யோசிச்சு பாரு. அன்பு, பாசம், உறவுன்னு நான் எங்கின. ஆனா இது வரைக்கும் அந்த இன்பங்கள் எனக்கு கிடைக்கல. ஏதோ பாபு வளர்த்து வர பாசத்துல அந்த கவலைகளை ஓரளவு பிறந்திருக்க. ஆனா நீ பணம், காசு, வசதி, மாளிகை நிறைஞ்ச. நீ நினைச்சதெல்லாம் உனக்கு கிடைச்சது. பாசமும் அன்பும் உறவும் முன்னேற்றத்துக்கு தடியா இருந்தா அதை அறுத்து எரியணும்னு சொன்ன. அதுவும் நடந்துச்சு. நாகராஜன், நீங்க முழுகின கிடப்பார 1 2 இப்ப குத்துதே குறையுதேன்னா எப்படி? நீங்க செஞ்ச பாவத்தை துளைக்க மனப்பூர்வமா நல்லவனா மாறி 4 நகாரியத்தை பண்ணுங்க. போற வழிக்கு புண்ணியம். ஆமா தம்பி, வாழ்க்கையின் ஜீவனான அன்பு, உறவு, பாசம் இதையெல்லாம் அலட்சியப்படுத்துற எனக்கு இந்த தண்டனை தேவைதான்.
உங்களுக்கு என்ன ஜோதி நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். போனா போனா என்ன இல்லாம விளக்கணிய போனா எண்ணெய ஊத்தலாம். இந்த விளக்குல திரியே இல்ல. போனா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சம்பத், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க.